இந்த கான்டெஸ்ட் ஆஃப் த மேட்ச் பார்க்கும்போது குசல் மெண்டிஸ் அண்ட் கோச்சி 2 பேருமே ஒரு முக்கியமான காரணம் குஜராத் டைட்டன்ஸ் தோக்க. நான் சொன்ன மாதிரி குசல் மெண்டிஸ் அவர்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா 2 கேட்ச் சிட்டர், அதாவது ஃபீல்டர்ஸ் கேட்ச் டிராப் பண்றத நம்ம இந்த ஐபிஎல்ல நிறைய பார்த்துட்டோம். அதனால கெரால் கோச்சியும் அந்த கேட்சை பிடிச்சிருக்கணும், ஆனா விட்டுட்டாரு. அந்த மாதிரி பழமான கேட்ச் எல்லா டீமும் விடுறாங்க எல்லா மேட்ச்லயுமே. அது வந்து இந்த காமனான ஒரு ஃபீச்சர் இந்த ஒரு ஐபிஎல்ல. ஆனா கீப்பர் கிளவுஸை வச்சுக்கிட்டு கேட்ச் விடுறது அன்அக்செப்டபிளான ஒரு விஷயம். ஓகே, சோ 2மே வந்து சிட்டர். அதை பிடிச்சிருந்தா கதையே மாறி இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரன்ஸ் அடிச்சாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேத்த மாதிரி குசல் மெண்டிஸ் வந்து பேட்டிங்ல ஒரு 10 பால் 20 ரன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. காம்பன்சேட் பண்ணிடுவாருன்றதுக்குள்ள ஹிட் அவுட் ஆகி அவரால் திருப்பி என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டு போனாரு. சோ நிஜமாவே ஃபர்கெட்டபிள் டே ஃபார் குசல் மெண்டிஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. கோச்சி நிஜமாவே அவர் விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே இல்ல எப்படின்னா 4 ஓவர் 50, அடுத்த மேட்ச் நான் 4 ஓவர் 55, அதுக்கு அடுத்த மேட்ச் நான் 4 ஓவர் 60 தரேன், அப்படிதான் ஆக்சுவலா அவர் போயிட்டு இருக்காரு. கேட்ச் விட்டது இல்லாம அவரோட போலிங்கும் ரொம்ப புவரா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். தீஸ் ஆர் த 2 மெயின் ரீசன்ஸ் வை ஜிடி லாஸ்ட் த மேட்ச்.